ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ என்னப்பா இன்னைக்கு பிக் பாஸ் யாருமே பார்க்கலையா? வியூஸே போக மாட்டேங்குது. சரி, ஓகே டேட். ப்ரோமோ 2 வந்துருச்சு கைஸ். ஸோ இது நம்மளோட வீலாக் வித் ஜெயா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ ப்ரோமோ 2 வந்துருச்சு. ப்ரோமோ 2ல வந்து ஜெஃப்ரி, சத்யா உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. வந்தோடனே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விஷாலை வந்து கட்டி பிடிச்சி இது பண்ணதாகட்டும், ஜாக்லின் போய் ஜெஃப்ரியை கட்டி பிடிக்கிறாங்க. ஸோ எல்லாம் வந்து ஹக்கெல்லாம் கொடுத்துட்டு உள்ளே வர்றாங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து அருணாவை டார்கெட் பண்ணாங்க. அருணா வந்து வந்த புதுசில் வந்து திங்கக்கிழமை வந்து பண்ணார் இல்லையா, அந்த ஷர்ட்லெஸ் கை எங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி தடவிக்கிட்டு இருப்பான்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அதை வந்து இங்கே செய்கிறாங்களாமா. 2 பேரும் சேர்ந்து அருணாவை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க 2 பேரும். அவரும் அப்படி பண்ணியிருக்க கூடாது தான். ஆனா இருந்தாலும் அவருக்கு ஒரு கோபம் இருக்கு இல்லையா, வந்த 14 நாள்லயே நம்மளை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோப விரக்தியில வந்து பண்ணிட்டாரு. அதை வந்து ஜெஃப்ரி, சார் பட்டன் போடுங்க சார், சத்யா சார் பட்டன் போடு, ஐயோ டேய் ஏன்டா தடவுற அப்படின்னு சொல்லி, ஏய் இதெல்லாம் இப்படி பண்ணாதீங்க, நான் வந்து மக்கள் கேட்க சொன்னாங்க. ஓ, மக்கள் கேட்க சொன்னாங்க, ஆமா ஆமா மக்கள் தான் கேட்க சொன்னாங்க அப்படின்னு. அப்புறம் உங்க சைஸுக்கு மரியாதை இல்லை, உங்க வயசுக்கு தான் மரியாதைன்னு சொல்லி கேலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார? ரவீந்திர. உடனே ரவீந்தர் வந்து, உங்களை விட எனக்கு கிண்டல் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. ஸோ அதாவது அர்ணவ் பண்ண தப்பையே தான் இவங்களும் பண்றாங்க. அவருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அவர் வந்து இவங்க 2 பேத்தையும் கேவலப்படுத்தினாரு, இவங்க 2 பேரும் அவரை வந்து கேவலப்படுத்திட்டாங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகி போச்சு. ஷோ கடவுளே. அப்புறம் நம்ம தர்சிகா மேடம் உள்ள வந்தாங்க இல்லையா, விஷாலுக்கு ஒரு கை கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் விஷாலை கண்டுக்கவே இல்லையாமா, விஷால் கூட பேசவே இல்லையாமா. எல்லாத்தையும் லிவிங் ஏரியால கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளா நல்லா விளையாடுங்க, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்க போறோம், நம்ம பாசிட்டிவா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், பழசெல்லாம் நம்ம எதுவுமே இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. விஷாலை கண்டுக்கவே இல்லை கைஸ். இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ சாச்சனா வந்து மனம் உடைந்து அழுகிறார்கள். எதுக்கு அழுகிறார்கள் அப்படின்னா, எனக்கு நெகட்டிவிட்டி நிறைய வந்துருச்சு, வெளியில போக எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சோசியல் மீடியா அப்படிங்கிறது அப்ப வந்து சீசன் 1, 2, 3 வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருந்தது. இப்ப வந்து சோசியல் மீடியா வந்து அதிகமாயிருச்சு. கமெண்ட்ஸ் போடுறது, திட்டுறது, வைக்கிறது எல்லாமே அதிகமானனால அந்த பொண்ணு வந்து பயந்துக்குச்சு, நம்ம வந்து வெளியில வந்து நெகட்டிவ் நிறைய இருக்கும். உண்மைதானே கைஸ்? அந்த பொண்ணு பண்ண இதுக்கெல்லாம் வந்து நெகட்டிவிட்டி தானே வரும் அதிகமா. வந்த உடனே வர்ஷினி கூட சேர்ந்துக்கிட்டு, ரவீந்தர் கூட சேர்ந்துக்கிட்டு சௌந்தர்யாவை போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. கேமரா முன்னாடி பாருங்க இப்ப நடிப்பாங்க, அவங்க பாருங்க இப்ப மெத்தையில அதை சோஃபால படுத்திருப்பாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்ப பாருங்க இவங்க சும்மாதான் படுத்திருக்கிறாங்க, அழுகிற மாதிரிலாம் நடிக்கிறாங்க. எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அழுது சீனை போட்டு. அதாவது கைஸ், இந்த கர்மா கர்மா அப்படின்வாங்க இல்லைங்களா, அது வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நல்லாவே வேலை செய்யுது. சௌந்தர்யாவை வந்து நீ சிம்பத்திக்காக அழுகிறேன்னு சொன்னாங்க, வர்ஷினி அடுத்து அழுதாங்க. அடுத்து இப்ப சாச்சனா வந்து சௌந்தர்யாவை போட்டு அழுக வச்சாங்க இல்லைங்களா, இப்ப அதே கர்மா சாச்சனாக்கு ஆகிப்போச்சு. இப்ப இந்த அம்மா அழுகுது, இது சிம்பத்தியா ஒரிஜினல் அழுகுதானே தெரியல. ஆனா பயப்படுறாங்கன்னு மட்டும் தெரியுது. சாச்சனா மனசுக்குள்ளேயும் ஒரு சில பயங்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது கைஸ். ஓகே கைஸ், ப்ரோமோ 3ல பார்க்கலாம்.